வணக்கம் மக்களே. பிக் பாஸ் தமிழ் சீசன் 9. பொதுவாக இந்த பிக் பாஸ்க்குள்ள இருக்கிற போட்டியாளர்களோட மிகப்பெரிய வெற்றி என்ன அப்படின்னா, இப்போ நம்மளை போல ரிவ்யூ பண்ணுறவங்க, இல்லை சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், இல்லை இந்த சம்மந்தப்பட்ட போட்டியாளர்களோட நண்பர்கள், உறவினர்கள், இவங்க அவங்களுக்காக குரலை கொடுக்கறத விட இந்த ஷோவை பார்க்குற மக்கள் அவங்களுக்காக வீடியோ போடுறது, இல்லை ட்வீட் போடுறது, இல்லை ஒரு ஒரு பதிவை போடுறது, இல்லை அந்த வீடியோ போட்டு எடிட் பண்ணி போடுறது, இதுதான் அவங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா இது மக்களுக்கான ஷோ. அப்போ அந்த மக்கள்லாம் அந்த தீர்ப்பை முடிவு பண்ணுவாங்க. இப்போ சீசன் 4 ஆரிக்காக நிறைய மக்கள் வீடியோ போட்டாங்க. சீசன் 7 விஜி அர்ச்சனா மேம் அவர்கள், பிரதீப் பண்ணனி அவர்கள், ஸோ இவங்களுக்காக நிறைய பேர் வீடியோ போட்டாங்க, குரலை கொடுத்தாங்க. ஆனால் இந்த சீசன் 9 முதலாக வந்த ஒரு 24 போட்டியாளர்கள்ல ஒரு நபருக்காகத்தான் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் மக்களோட குரல், மக்களோட வீடியோக்கள், அதாவது காமனா இருக்கிற மக்களோட வீடியோக்கள் போடப்படுது, பதிவுகள் பகிரப்படுது. அது திவ்யா கணேஷ் மேம் அவர்கள். ஸோ நேற்று பாத்தீங்கன்னா முடிந்த எபிசோட்ல நிறைய பெண்கள், தாய்மார்கள் திவ்யா அவர்களுக்காக வீடியோ போட்டிருக்காங்க, பதிவுகள் போட்டிருக்காங்க. அதுல ஒரு தொகுப்பு சரியா? ஏன்னா அது உண்மை, 100% உண்மை. ஸோ திவ்யா அவர்கள் ஏன் பேச போனா பேசாம போறாங்க, ஏன் ஒரு ஹட் அண்ட் ரைட்டா பேசுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்குள்ள நிறைய பொய்கள் இருக்கு. ஸோ அப்போ அதுக்கு நம்ம ஒரு விடயத்தை பேசணும், காலையில பேசணும் அப்படின்றத நம்ம இருக்கைக்குள்ள இப்ப நம்ம அட்மினா இருக்கிற குரூப்லயே நிறைய பேர் அவங்களுடைய பதிவுகளை போட்டிருக்காங்க, நிறைய பெண்கள். ஸோ இதுதான் திவ்யா அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அது என்ன அப்படின்றத பார்த்துடலாம் சரிங்களா? அடுத்தது விஜய் சேதுபதி அண்ணா அவர்களே மறைமுகமாக திவ்யா அவர்களை பாராட்டி இருந்தாங்க. அது எத்தனை பேருக்கு விளங்கிச்சு அப்படின்னு தெரியல. அதையும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிடுவோம் சரிங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேள்விகள், கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்லுங்க. அதை பத்தி அடுத்த வீடியோல பேசலாம். லைக் பண்ணுங்க, பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க மக்களே. ஓகே, முதலாவது வீடியோ பாத்தீங்கன்னா, இப்ப திவ்யா அவர்கள் பாத்தீங்கன்னா கமருதீன் கிட்ட, அப்புறம் துஷார் கிட்ட, விஜே பார்வதி கிட்ட, மற்றும் வேற சில பேர்கிட்ட அவங்க பெருசா பேசியிருக்க மாட்டாங்க. பேசாம அப்புறம் பேசலாம், அப்படி பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க சரியா? அதுல முக்கியமான ஒரு ரீசன், யார் யார்கிட்ட அவங்க பண்ணாங்க, அந்த நபர்கள் என்னென்ன இதற்கு முதல் இந்த பிக் பாஸ் வீட்ல பண்ணாங்க, அந்த நபர்களோட பிஆர் டீம் வெளியில என்னத்தை பண்ணாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாலே தெரியும் திவ்யா அவர்கள் ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னு. இப்போ ஃபர்ஸ்ட் டே ஒரு ஷோக்குள்ள போறவங்க, அவங்களுக்கும் வைல்ட் கார்டு இந்தியா போறவங்களுக்கும் ஒரு 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 ஸ்டெப் ஒரு பிளஸ் ஒன்றைங்க. ஸோ அப்போ வைல்ட் கார்டு இந்தியா போவைக்குள்ள இப்போ நான் போனா கூட இந்த கமருதீன் என்ன பண்றாரு, அவருடைய பிஆர் டீம் என்ன பண்ணுது, விஜே பார்வதியோட பிஆர் டீம் என்ன பண்ணுதுன்னு நம்ம பார்த்துருப்போம். அண்ட் விஜே பார்வதி என்ன கேம் பிளே பண்றாங்கன்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ கமருதீன் ஒவ்வொரு கேர்ள்ஸோடையும் பேசக்குள்ள அந்த பிஆர் டீம் அதை கட் பண்ணி, எடிட் பண்ணி, பிஜிஎத்தை போட்டு, லவ் மாதிரி போட்டு அடுத்தவங்களோட வாழ்க்கையை நாசப்படுத்துது. அப்ப திவ்யா அவர்கள் வெரி ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட். அவங்களுக்கான எக்கச்சக்கமான ஃபேன் பேஸ் இருக்கு, நல்ல பேர் இருக்கு. அப்ப கமருதீனுக்கு ஃபுல்லாவே கெட்ட பேர். ஏன்னா விஜே பார்வதியோட சேர்ந்து மனுஷனோட பேரு கெட்டு போச்சு சரியா? அது கூட தெரியாம தெரிஞ்சோன்னு இருக்காரு. ஒரு பேட் டச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்ன ஒரு பொம்பளை கூட இந்த கமருதீன் சுத்தி கொண்டிருக்காரு. அப்ப அதுக்கப்புறம் அரோரா கூட சுத்துறாரு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு நபர் இன்னொரு பொண்ணோட பேசக்குள்ள, அது நார்மலா பேசினாலும் சரி, இல்ல ஒரு ஒரு வேக் மீடியமா பேசினாலும் சரி, இல்ல ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசினாலும் சரி, கண்டிப்பா அது வேற மாதிரி தான் போகும். பூ சேத்துக்கு பக்கத்துல நின்னா கூட அந்த பூவுலையும் அந்த சேத்தோட நாத்தம் அடிக்கும், சேரு படும் சரியா? சோ அப்ப இது திவ்யா அவர்களுக்கு தெரியும். ஏன் சின்ன குழந்தைக்கு கூட தெரியும், ஒரு 10-12 வயசு பிள்ளைக்கு கூட தெரியும். ஸோ அப்போ இந்த பிக் பாஸ் என்ற ஷோ 105 நாட்கள் ஆட்டம். அப்ப அந்த 105 நாட்கள் ஆட்டத்துல நிறைய வாய்கள் பேசும், நிறைய கண்கள் வேற விதமா பார்க்கும், நிறைய காதுகள் வேற விதமா கேட்கும், கேட்காட்டியும் கேட்க வைப்பாங்க. அதைத்தான் கமருதீனோட பிஆர் டீம் பண்ணுது. இதை தாண்டி அவங்க உள்ளுக்குள்ள போவைக்குள்ள இந்த கமருதீனோட பிஆர் டீம் இவங்களை அவருடைய எக்ஸ்டெண்ட் ஒரு தவறான ஒரு விடயத்தை பரப்பிச்சு. இது கமருதீனுக்கு ப்ரொமோஷனுக்கு. அப்ப இதெல்லாம் திவ்யா அவர்கள் பார்த்துட்டு போயும் வா கமருதீன் பேசுவோம் அப்படின்னா அது எப்படி? ஸோ அப்ப ஒரு ஸ்மார்ட்டான ஒரு நபர், ஒரு நாலேஜ்ஃபுல் நபர் என்னத்தை பண்ணணுமோ, இல்ல ஒரு பொதுவான ஒரு பெண்கள் என்னத்தை பண்ணணுமோ அதைத்தான் திவ்யா அவர்கள் பண்ணாங்க. அதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் தான் மக்கள் பண்றாங்க திவ்யா கணேஷ் அவர்களுக்கு சரியா? இந்த விஜே பார்வதிக்கு சப்போர்ட் பண்ற அறிவில்லாத, தரமில்லாத, தகுதி இல்லாத, பழக்க வழக்கம் சரியில்லாத அந்த நபர்களை பத்தி நம்ம கவலைப்பட தேவையில்லை. அது மனவளர்ச்சி குறைந்த நபர்கள்லாம் அந்த மாதிரி விஜே பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க.
அறிவு இருக்கிறவங்க, நல்ல முறையில் பிறந்து நல்ல முறையில் வளர்ந்தவங்க விஜய் பார்வதிக்கெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ அதுகளுக்கு நம்ம சொல்லி ஒன்றுமே பிரயோசனம் இல்லை. சரியா? ஓகே, இது ஒரு விடயம். ரெண்டாவது விடயம் வந்து துஷாருக்கும் அதே தான். அரோராவோட அப்படி பழகுறான், அவ்வளவு தூரம் பண்ணுறான். அவன் வந்து திவ்யா கிட்ட பேசினா கூட அதை வந்து வேற விதமாக தான் இந்த அவனோட பிஆர் டீம் வந்து எடிட் பண்ணி போடும். ஏன்னா அவங்களுக்கு தேவை, பூவோட சேர்ந்த நாறு மணக்கு மற்ற மாதிரி திவ்யா தான் இப்போ ஸ்ட்ராங் கான்டெஸ்டன்ட். அப்போ அவங்களுக்கு பக்கத்தில் இருந்தால் இவனுக்கு ப்ளஸ் இவங்களுக்கு மைனஸ். ஏன்னா வெளியில் ஒரு டீம் வந்து வேறு மாதிரி பண்ணும். அப்போ ஒரு பிக் பாஸுக்குள்ள ஒருத்தங்க டைட்டில் வின் பண்ணணும்னு போகிறவங்க எல்லாத்தையும் தான் திங்க் பண்ணணும். இதை ஆரி அவர்களே பண்ணாங்க, விஜய் அர்ச்சனா மேம் அவர்களே பண்ணாங்க, அதைத்தான் திவ்யா கணேஷ் அவர்களும் பண்ணுறாங்க. ஸோ திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் எல்லார்ட்டையும் வந்து இந்த முகத்தை திருப்பிட்டு போவே இல்லை, முதுக காமிச்சிட்டு போவே இல்லை. யார் யாருக்கு என்னென்ன பதில் கொடுக்கணுமோ அதைத்தான் திவ்யா கணேஷ் அவர்கள் பண்ணார்கள். மக்கள் என்னத்தை நினைச்சாங்களோ அதைத்தான் திவ்யா கணேஷ் அவர்கள் பண்ணாங்க. சரியா? ஸோ அதே நேரத்தில் அவங்க பிரஜினோட நல்லா பேசுகிறாங்க, சாண்ட்ராவோட நல்லா பேசுகிறாங்க, கனி அவர்களோட நல்லா பேசுகிறாங்க, திவாகர் அவர்களோட நல்லா பேசுகிறாங்க. திவாகர் அவர்களை பற்றி கூட நல்ல மாதிரி சொல்லியிருந்தாங்க. சாண்ட்ரா மேமும் சரி, திவ்யா மேமும் சரி, பிரஜின் அவர்களும் சரி. நாங்கள் வரைக்குள்ள திவாகர் அவர்களை பற்றி வேற மாதிரி நினைச்சோம், ஆனால் பழகினதுக்கு அப்புறம் மனுஷன் அப்பாவி. ஆனால் அவருடைய சேர்க்கை அந்த விஜய் பார்வதி சூனியக்காரி, அதனால தான் அவர் இப்படி போறாரு அப்படின்னு திவ்யா மேம் இன்னொரு சொன்னாங்க. நான் வந்து கண்டிப்பாக ஜெயிலில் அவரோட இருந்தேன்னா கண்டிப்பாக அவருக்கு நான் எல்லாத்தையும் புரிய வச்சு அவரை மாற்றுவேன் அப்படின்னாங்க. சரியா? ஸோ அண்ட் பிரவீனோட அவங்க நல்லா பேசுறாங்க. ஸோ திவ்யா மேம் அவர்கள் எல்லார்கிட்டையும் முறைக்கல, யார்கிட்ட மக்கள் முறைக்கணும்னு நினைச்சாங்களோ அதைத்தான் அவங்க பண்றாங்க. ஏன்னா she is a very smart girl, she is a knowledgeable person and she is a very good heart. சரியா? இதுதான் ரீசன். இது வந்து நல்ல முறையில் பிறந்த மக்களுக்கு புரியும். கானா வினோத், விஜய் பார்வதி, காமருடினு போன்ற கேவலமான பிறவிகளுக்கு சப்போர்ட் பண்றவங்களுக்கு நம்ம எப்படி சொன்னாலும் அது புரியாது. சரிங்களா? அப்படியான பிறவிகளுக்கு சப்போர்ட் பண்ற நபர்களால் தான் வீட்டுக்கும் சரி சமூகத்துக்கும் சரி சீர்கேடு. இதுதான் மக்களே மெயின் மேட்டர். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அண்ணா அவர்களே நேற்று திவ்யா கணேஷ் மேம் அவர்களை பாராட்டி இருப்பாங்க, மறைமுகமாக பல இடங்களில் பாராட்டி இருப்பாங்க. முக்கியமாக துஷார் விடயத்தில், துஷார் நான் வந்து இதைத்தான் உங்களுக்கு ஒரு 4 வீக்காக சொல்லி கொண்டிருக்கேன், இப்பயாவது நீங்கள் வந்து பேசுனீங்களே அப்படின்னு. துஷார் வந்து நம்ம திவ்யா மேமை பற்றி நிறைய சொல்லுவார். ஆனால் சேதுவண்ணா என்ன பண்ணுவார், மறைமுகமாக திவ்யா மேமை பாராட்டுவார். இப்போ ஒரு நாள் நான் இதுக்கு தான் ட்ரை பண்ணேன், பேசுங்க 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 அப்படின்னு. ஆக்சுவலி திவ்யா மேம் வந்து ஒரு 2 வீக்குக்கு முதல் வந்திருந்தாங்கன்னா, இல்லை கிராண்ட் லாஞ்சில் வந்திருந்தாங்கன்னா இந்த ஒர்க் பண்ணாத எல்லாத்தையும் ஒர்க் பண்ண வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஒரு தரமான ஒரு பிளேயரோட அறிகுறி ஐடென்டிட்டி என்ன அப்படின்னா, அவங்க நல்லா விளையாடுறது மட்டுமில்லை, கூட இருக்கிறவங்களையும் நல்லா விளையாட வைக்கிறது. இதை ஆரி அவர்கள் பண்ணாங்க, விஜய் அர்ச்சனா அவர்கள் பண்ணாங்க. இந்த சீசன் 9 பிக் பாஸ் தமிழ்ல வந்து நம்ம திவ்யா கணேஷ் மேம் அவர்கள் பண்றாங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து மக்களே விஜய் பார்வதியை போல சூனியக்காரிக்கு, கேவலமான நபருக்கு சப்போர்ட் பண்றவங்க மண்டையில ஏறாது. அவங்களுக்கு படிப்புக்கு எனக்கு விருப்பமும் இல்லை. சரியா? ரோட்ல குப்பை இருந்தா குப்பை தொட்டியில போட்டுட்டு போவேன். ஸோ விஜய் பார்வதி, கானா வினோத், காமருடின்னு இப்படியான நபர்களுக்கு சப்போர்ட் பண்றவங்களை நான் ரோட்ல இருக்கிற குப்பையா தான் பார்க்குறேன். ஏன்னா அறிவு இருக்கிறவங்க, நல்ல பண்பானவங்க இந்த பிறவிகளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய வளர்ப்பும் சப்போர்ட் பண்ண இடம் கொடுக்காது. மக்களை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க, முடிஞ்ச பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.